குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு அழகான கதைய பார்க்க போறோம். ஒரு காலத்துல அடர்ந்த காட்டுல ரொம்பவும் பெரிய, பலமான ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் தனக்குத்தான் எல்லாமே வேணும்னு பேராசைப்படும். காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் தன்னைத்தான் மதிக்கணும்னு நினைக்கும். அதே காட்டுல ரொம்பவும் புத்திசாலியான ஒரு நரி இருந்துச்சு. அந்த நரிக்கு சிங்கம் பேராசைப்படுறது சுத்தமா பிடிக்கல. எல்லா விலங்குகளுக்கும் நியாயம் கிடைக்கணும்னு அந்த நரி நினைச்சுது. ஒரு நாள் சிங்கம் காட்டுல இருந்த எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு, இனிமே இந்த காட்டுல என்ன நடந்தாலும் நான் சொல்றது தான் சட்டம். நான் சொல்றத தான் எல்லாரும் கேட்கணும்னு கர்ஜிச்சது. சிங்கம் சொல்றத கேட்டு எல்லா விலங்குகளுக்கும் பயமா இருந்துச்சு. அப்போ அந்த புத்திசாலியான நரி மெதுவா முன்னாடி வந்துச்சு. சிங்கராஜா, நீங்க பெரியவங்க தான். ஆனா காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் சம உரிமை இருக்குல்லன்னு கேட்டுச்சு. சிங்கம் நரிய பார்த்து கோபமா உறுமுச்சு. சின்ன நரியே, நீ எனக்கு பாடம் எடுக்கிறியான்னு கேட்டுச்சு. நரி பயப்படல. அது ரொம்ப அமைதியா, இல்ல ராஜா, நான் பாடம் எடுக்கல. ஒரு சின்ன போட்டி வைக்கலாமான்னு கேட்டேன். யார் ரொம்ப புத்திசாலின்னு அந்த போட்டியில தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுச்சு. சிங்கம் நரியோட சவாலை ஏத்துக்கிச்சு. நரி ஒரு பெரிய புதிரை சொன்னுச்சு. காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் சேர்ந்து சிங்கம் கிட்ட இருந்து ஒரு பெரிய பழத்தை எப்படி பறிப்பாங்கன்னு கேட்டுச்சு. சிங்கம் ரொம்ப யோசிச்சுது. ஆனா அதுக்கு பதில் தெரியல. மத்த விலங்குகளுக்கும் பயமா இருந்துச்சு. அப்போ நரி சிரிச்சுக்கிட்டே, ராஜா, அந்த பழத்த சிங்கம் சாப்பிடாம எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒற்றுமையா பறிச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா பலத்தை விட புத்தி தான் பெரியதுன்னு சொல்லுச்சு. நரியோட பதில கேட்டு சிங்கம் தன்னோட பேராசைய உணர்ந்துச்சு. அதுக்கப்புறம் சிங்கம் பேராசைப்படுறத விட்டுட்டு நியாயமா வாழ ஆரம்பிச்சுது. நரியோட புத்திசாலித்தனத்தால காடு முழுக்க சந்தோஷமா இருந்துச்சு. குட்டீஸ், இந்த கதையில இருந்து என்ன தெரியுது? பலத்த விட புத்தி தான் பெருசு. அதனால எப்பவும் புத்திசாலித்தனமா இருக்கணும்.